இதுல வந்து ஒரு கேமியோ இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பாட்டு தான் கேமியோவே. திடீர்னு வருவாரு மோகன்லால் மாதிரி, சொயின்னு லாரிலாம் பறக்கும், எல்லாரும் பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஒரு பர்சன் தான் சர்ப்ரைஸ் அப்போ இதுல. ஆமா, அது வந்து நான் கதையை சொல்லல, நானு ஜஸ்ட் ஒரு சாங். ஆமா, தனுஷ்லாம் வருவாரு. இதுதான் பயங்கரமான ஸ்பாயிலர், நான் அப்படிதான் சொல்ல யாரும். ஓகே, இல்ல இதை நினைச்சிட்டு போவாங்க, அங்க வேற மாதிரி இருக்கும் அது. சரி, ஓகே. அவுட் ஆஃப் 5 எவ்வளவு? நான் 2 தருவேங்க, நான் ஓப்பனாவே சொல்றேன். அதான் அந்த கவின்காக தான் 2. அதுலயும் செகண்ட் ஹீரோயின் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. சரி, ஓகே. ரிவீல் பண்றேன். அப்படி இருந்ததுன்னா நான் ரொம்ப இந்த சாவித்ரி நடிச்சிருப்பாங்க நடிகர் திலகம், அதோட ஒரு மாடர்ன் வெர்ஷனாக தான் நான் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன். ஆனால் கவின் பேசிக்காக ரொம்ப செம்ம டைப்பு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இவர் அவரோட ரோலை வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. ஆனால் எனக்கு எடிட்டிங் வைஸ் ரொம்ப புரியல. எந்த இடத்துல வந்து இவர் வந்து ஆடிஷனில் செலக்ட் ஆகுறாரு, எப்படி செலக்ட் ஆகுறாரு, இப்போ நம்ம செலக்ட் ஆகிற இடத்துல அங்கே என்ன கஷ்டம் நடக்கும்னு நம்மளுக்கு புரியணும்ல. பேசிக்காக இந்த படம் வந்து ஒரு ஆக்டிங் வைஸ் படம். படத்தில் எப்படி அவரை ஸ்டார் மாதிரி மாறுறாருன்றதான் கதை. ஒரு மிடில் கிளாஸ் பர்சன்லேருந்து, மிடில் கிளாஸ்ன்னு இல்லை, யாருக்கு வேணாலும் இந்த படம் செட் ஆகும். ஆனால் அந்த ஆக்டிங்க்குன்னு ஒரு சில நுணுக்கங்கள்லாம் இருக்கும்ல, டீட்டெயில். இப்போ நீங்கள் அந்த சர்வதாளமயம் படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மென்டார் வருவார் இந்த படத்தில். சரி, நம்ம அந்த லைனில் போக போகிறோன்ற ஒரு கான்செப்ட் பார்த்தா அவர் வேறு லைனில் போயிடுவார். திருப்பி இவர் வேறு லைனுக்கு வந்துட்டு இந்த காசு இல்லை, பணம் இல்லை, வேலை இல்லை, இதெல்லாம் தேவையா, அந்த திருப்பி அதே கான்செப்டுக்கு வந்துடுறாங்க. ஓகே, மறுபடியும் அதாவது உள்ளே போயிட்டு மறுபடியும் வெளில வந்துட்டு மறுபடியும் உள்ளே போகிறாங்க. எதுக்கு? ஒன்று அவர் வேலைக்கு போனோம், இல்லைன்னா படத்துக்கு போனோம். திடீர்னு எப்போ என்னால் இப்போ எனக்கு வேலை வேணும்னா என்னால் திடீர்னுலாம் எனக்கு சரி எனக்கு ஆக்டிங் வேண்டாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா எனக்கு வேலை வந்து நான் கஷ்டப்பட்டு தான் இன்டர்வியூலாம் போனேன். ஆனால் ஸ்பாட்லேயே வேலை கிடைக்குது. எனக்கு அந்த மாதிரி லைஃப் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு என் கம்பெனி பிடிக்கலன்னா வேறு கம்பெனி மாற்றிக்கலாம். அந்த இது அவர்கிட்ட இருந்து நான் கம்பெனி பிடிக்கல சரி சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் போட்டுடாதீங்க சரியா. அது அப்படி சொல்லலை, நான் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும்ல, சமாதானம் நான் சொல்லலை, அந்த படத்தோட கான்செப்ட் பிரகாரம் நான் சொல்கிறேன். வேலை கிடைக்குது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் இந்த படத்தில் ரொம்ப ஈஸியாக வேலை கிடைக்கும். அதான் பெரிய நெகட்டிவ்னா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு ஹிந்தி ஆக்டர் மாதிரி ஒருத்தர் வருவார். அவர் மேலே நான் ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சேன், இவர் ஏதோ சூப்பராக சொல்லித்தர போகிறாருன்னு. பார்த்தா அவருக்கே ஒன்றும் தெரில, அவரே ஒரே மாதிரி தான் இருப்பார். ஆனால் இப்போ நான் இதை பார்த்தாலும் இவனுக்கு என்னடா ஆக்டிங் தெரியும், இவன் பேசுகிறானேன்ற மாதிரி பேசுவாங்க. ஆனால் நானே அந்த ரோல் பண்ணியிருக்கலான்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அவ்வளோ ரியாக்ஷன் கிடையாது. அவர் பத்ரி படத்தில் வர மாதிரி இவர் நின்றுக்கிட்டே இருப்பார், வெளியே இவர் கோச்சிக்கிட்டே இருப்பார், வணக்கம் சொல்லிக்கிட்டே இருப்பார், போயிடுவார். பிஜிஎம்ஸ் அந்த மாதிரி ப்ரோ. இவன் படம் அதில் ஒரு ஸ்பாயில் பண்ணக்கூடாது. அந்த பாட்டுக்காக வேணால் பார்க்கலாம். இப்போ எல்லாருமே எப்படின்னா பழைய டான்ஸ் படம்லாம், டான்ஸ் பாட்டுலாம் இப்போ புது படத்தில் போட்டு திருப்பி டான்ஸ் ஆடுறாங்களே, இதில் ஒரு பிக்கஸ்ட் ஹிட்டான ஒரு பாட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன், அதாவது நைட் ஷிஃப்ட்லாம் முடிச்சுட்டு வந்தது. அந்த எதிர்பார்ப்பு அளவு கிடையாது. நான் 2 வேணால் கொடுப்பேன். ஆனால் ஆக்டிங்குன்னு நான் பார்த்தா கவினுக்கு 5க்கு 5 கொடுப்பேன். கதை வயசு பார்த்தீங்கன்னா எதை நோக்கி போகுதுன்னு எனக்கே தெரில. இதில் என்ன இல்லைன்னு நினைக்கிறீங்க? என்ன இல்லைன்னா சரியான டீட்டெயிலிங் இல்லை. இப்போ நீங்கள் அந்த 12th ஃபெயில் படம், 12th பாஸ்ன்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? அதில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு சைடு இதுவும் பண்ணுவார். அந்த சைடை மட்டும்தான் காமிச்சிருக்காங்க, கஷ்டப்படுறது மட்டும். அவர் அதுக்கு என்ன இம்ப்ரூவ் பண்ணாருன்னு தெரியல. அந்த மாதிரி ஷோ பண்ணல அப்படின்னு நினைக்கிறீங்க? புரியல. இப்போ நான் ஒரு நடிகன் ஆகணும்னா சில இப்போ நம்ம ஒரு படத்தை கூடிய சீக்கிரம் நீங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்றீங்க. இல்லை, நான் அதுக்கு சொல்ல, ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்கிறேன். பார்க்குறவனே நொந்து போய்டும், இவ்வளோ கஷ்டப்படணுமான்னு. ஒரு பாசிட்டிவாக இல்லை, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நீங்களே பார்த்து நொந்து போயிட்டீங்க போல. நான் நொந்தல் போல, ரொம்ப டயர்டாக பேசுறீங்க. ஆனால் ரொம்ப பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதாவது ஒரு மாடர்ன் டைப் ஆஃப் அந்த சாவித்ரி படம் வந்ததுல ரெட்ரோ இது அந்த மாதிரி பிரசாந்தோட லைஃப் ஸ்டோரிலாம் அந்த மாதிரி எதிர்பார்த்து